ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் அட்வென்ச்சர் ஆஃப் டான் கிஹோஷி. இந்த கிஹோஷின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரெஞ்ச் வேர்ட். அதனால நான் கிஹோஷின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா குயிக்ஸோட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இதோட வேர்டு இட் இஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பாடத்திலே தொடக்கத்திலே இது கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் ஸ்பானிஷ் வேர்டு. ஓகேங்களா? இது ஒரு ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த ஒரு நபரோட பேர். இவரோட பேர் கிஹோஷி. ஓகேங்களா? ஓகே, நாம் இந்த பாடத்தினுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிளேலிஸ்டில் இருக்குது 7th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பாருங்கள். அப்புறம் கிஹோஷி டான் கிஹோஷி எப்படி சான்சோ பான்சாவை அங்கே கரெக்ட் பண்ணி அவரோட அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போனார், எப்படி அவர் விண்மீலோட சண்டை போட்டார், விண்மீலோட சண்டை போடும்போது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ரோசினேட்னா கொஞ்சம் ரொம்ப உடல் பற்றிய குதிரை, அதை பற்றிலாம் பார்த்தோம். அடுத்து அவங்க அங்கேருந்து போகும்போது ஒரு ஷீப் ஹேர்டு இருந்துச்சு. அந்த ஷீப் இருந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே என்ன சண்டை நடந்துச்சு. அதன் பிறகு திரும்பவும் டான் கிஹோஷி இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி பண்ணாரா பண்ணலையா, அதை பற்றிலாம் பார்த்தோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும், பாருங்க. இந்த சேனல் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதனுடைய ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் புக் டிட் டான் கிஹோஷி லைக் டு ரீட் வேர் தோஸ் புக் லைக். இது பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டான் கிஹோஷி லைக் டு ரீட். ஃபஸ்ட்டு கொஸ்டின், என்ன வகையான புத்தகங்களை டான் கிஹோஷி படிக்க விரும்புவார். வாட் வேர் தோஸ் புக் லைக், அந்த புக்குகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு 2 கேள்வி கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா டான் கிஹோஷி லைக் டு ரீட் அபவுட் நைட்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். மாவீரர்களை பற்றியும் வீரர்களை பற்றியும் பற்றிய புத்தகங்களை டான் கிஹோஷி படிக்க விரும்புவார். தோஸ் புக்ஸ் வேர் அபவுட், அந்த புத்தகங்கள் எதை பற்றி இருக்கும்னா கரேஜியஸ் நைட்ஸ், வீரம் மிகுந்த மாவீரர்களை பற்றி, அந்த இன்கிரெடிபிள் அட்வென்ச்சர், அவர்கள் செய்த தன்னிகரற்ற சாதனைகள், அட்வென்ச்சர்ஸ், பயணங்கள். ஓகேங்களா? தீர செயல்கள். ஓகேங்களா? வீர செயல்கள், தன்னிகரற்ற வீர செயல்களை பற்றியதாக இருக்கும். ஓகேங்களா? தீஸ் புக்ஸ் வேர் அபவுட் கரேஜியஸ் நைட்ஸ், அந்த புத்தகங்கள் வீரமிகுந்த மாவீரர்களை பற்றியும் அவர்கள் புரிந்த தன்னிகரற்ற சாதனைகளை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் எஃபெக்ட் டு த திங்ஸ் டான் கிஹோஷி ரீட்ஸ் ஹாவ் ஆன் ஹிம். வாட் எஃபெக்ட் டு த திங்ஸ் டான் கிஹோஷி ரீட்ஸ் ஹாவ் ஆன் ஹிம். டான் கிஹோஷி இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அவரிடம் ஏற்பட்டு இருந்தது. அப்போ இந்த புத்தகங்களை படித்து டான் கிஹோஷி என்ன நினைச்சிட்ட, தானே ஒரு நைட்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டுனாலும் அவர் ஒரு ஸ்கொயர், சான்சோ பான்சா அப்படின்ற ஒரு ஸ்கொயரை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பெரிய ஜேர்னியை பண்ணார். அதை தான் கேட்குறாங்க. வாட் எஃபெக்ட், என்ன மாற்றத்தை, டு த திங்ஸ் டான் கிஹோஷி ரீட், டான் கிஹோஷி படித்தவைகள் என்ன மாற்றத்தை அவரில் ஏற்படுத்தியது. டான் கிஹோஷி படித்தவைகள் என்ன மாற்றத்தை அவரில் ஏற்படுத்தி இருந்தது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் இன்ஸ்பயர்ட் பை அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ். அதாவது அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ், சாகச கதைகளின் மூலமாக கதைகளால் தாக்கம் ஏற்பட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. அந்த கதைகளின் மூலமாக ஒரு விதமான தாக்கம் ஏற்பட்டு டான் கிஹோஷி forgot to eat or sleep. அந்த டான் கிஹோஷி என்ன பண்றாருன்னா, சாப்பிட தூங்கவே மறந்துடுறாரு. he imagined himself as a knight. அவர் தன்னை ஒரு வீரனாகவே கற்பனை செய்து கொண்டார். therefore he set on a journey with a squire. அதனால ஒரு வீரனுடன்
உதவி செய்பவன், மாவீரனுக்கு உதவி செய்பவன் ஸ்கொயரு. அவனோட ஒரு பெரிய பயணம் மேற்கொண்டார், ஒரு பெரிய பயணம் மேற்கொண்டார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், why didn't Don Quixote believe Sancho Panza when Sancho told him the ogre were actually windmills? அதாவது டான் கிகோஷி வந்து ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய விண்மில் இருந்துச்சு. அந்த விண்மில்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அது வந்து ஓகர், அது வந்து ஒரு பெரிய அரக்கன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து சான்சோ பான்சா என்ன சொல்றாரு, இல்லை இது வந்து அரக்கன் கிடையாது, இது வந்து ஒரு மின்மில் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்னாலும் டான் கிகோஷியால் அதை ஏத்துக்க முடியல. காரணம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஒய், ஏன் டான் கிகோஷி சான்சோ பான்சா சொன்னதை, சான்சோ பான்சா இது வந்து அரக்கன் அல்ல விண்மில் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி கேட்குறாங்க. தோ சான்சோ டோல்டு தட் த ஓகர்ஸ் வர் ஆக்சுவலி விண்மில். அதாவது சான்சோ வந்து இந்த ஓகர், அதாவது இந்த அரக்கன் வந்து கிடையாது, இது விண்மில்னு சொன்ன போதும் டான் கிகோஷி curiosity to fight with an ogre made him not to believe Sancho. அதாவது டான் கிகோஷியை பொறுத்தளவு அவர் வந்து ஒரு பெரிய மாவீரன், அதனால அவருக்கு வந்து இப்போ ஃபைட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஓகரோட அந்த அரக்கனோட ஃபைட் பண்ணுன்றது அவருக்கு இருந்த ஆர்வம், கியூரியாசிட்டி வந்து மேட் ஹிம் நாட் பிலீவ் சான்சோ, அது வந்து சான்சோ சொன்னதை நம்ப முடியாமல் செய்து விட்டது. அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் தான், டான் கிகோஷிக்கு இருந்த ஆர்வம், கியூரியாசிட்டி டு ஃபைட் வித் an ogre made him not believe Sancho. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின், why do you think Sancho continued to journey on with Dan Kigoshi after the windmill incident? Why do you think Sancho continued to journey on with Dan Kigoshi after the windmill incident? விண்மில்ல நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகும் ஏன் சான்சோ வந்து டான் கிகோஷியோட தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு, எதுக்காக ஆரம்பிச்சாரு அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ டான் கிகோஷி டோல்டு சான்சோ தட் பீப்புள் வுட் ரைட் ஆஃப் தேர் எக்ஸ்ப்ளாய்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ சான்சோ கண்டினியூ டு ஜேர்னி ஆன் வித் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிகோஷி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வீர தீர செயல்களை பற்றி வருங்காலத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, வருங்காலத்தில் எழுதி வைப்பாங்க அப்படின்னாரு. அப்போ எழுதும்போது நம்மளுடைய பேரும் வருமே அப்படின்றதுக்காக தான் சான்சோ என்ன பண்ணுறாரு, டான் கிகோஷியோட அந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டாரு. அதான் டான் கிகோஷி டோல்டு சான்சோ தட், டான் கிகோஷி வந்து சான்சோவிடம் சொன்னால் பீப்புள் வுட் ரைட் ஆஃப் தியர் எக்ஸ்ப்ளாய்ட் இன் ஃபியூச்சர், மக்கள் நம்முடைய வீரதீர செயல்களை பற்றி வருங்காலத்தில் எழுதுவார்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் சான்சோ கண்டினியூ டு ஜேர்னி ஆன் வித் ஹிம், அதனால் சான்சோ வந்து அவருடன் தொடர்ந்து பிரயாணம் செய்தார். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, when Don Quixote sees the cloud of dust on the plain in the distance, தூரத்தில் ஒரு குப்பையான மேகத்தை, அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில், பிளெயின்னா சமவெளி பகுதியில் ஒரு குப்பையான மேகம் சூழ்ந்திருக்கிறத பார்த்த டான் கிகோஷி என்ன பண்ணார், வாட் டஸ் ஹி திங்க் காஸ் இட், அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. டான் கிகோஷி தாட் தே வேர் த ஆர்மிஸ் ஆஃப் மெனி நேஷன். டான் கிகோஷி என்ன நினைச்சார்னா, அது வந்து ஒரு பல நாடுகளுடைய இராணுவம் என்று நினைத்தார். டான் கிகோஷி தாட் தட் தே வேர் த ஆர்மிஸ் ஆஃப் மெனி நேஷன்ஸ், பல நாடுகளின் இராணுவம் என்று அவர் நினைத்தார். அடுத்து பாருங்க, சிக்ஸ்த் கொஸ்டின், சான்சோ சீஸ் 2 clouds of dust leading him to conclude that there were 2 armies. What does Don Quixote think will happen next? அதாவது சான்சோ வந்து என்ன சொல்றாருன்னா, சான்சோ sees 2 clouds of dust leading him to conclude that there were 2 armies. What does Don Quixote think will happen next? அப்ப டான் கிகோஷி thought that the people would welcome them cheerfully. சான்சோ வந்து நல்லா பார்க்குறாரு, அங்கே வந்து 2 cloud of dust இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு.
அதனால அது வந்து ஒருவேளை 2 ஆர்மியாக இருக்குமான்னு நினைக்கிறாரு, கன்க்ளூட் பண்ணுறாரு. வாட் டஸ் டான் கிகோஷி திங்ஸ் will happen next. இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு டான் கிகோஷி வந்து என்ன சொல்றாரு, என்ன நடக்கும்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் கிகோஷி தாட் தட் த பீப்புள் வுட் வெல்கம் தம் சியர்ஃபுல்லி. டான் கிகோஷி வந்து மக்கள் வந்து அவரை வந்து சந்தோஷமாக வரவேற்பதாக டான் கிகோஷி நினைச்சாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, what is the reaction of the shepherds when they see that Don Kigoshi is attacking their sheep? அவளுடைய ஆடுகளை, அது மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை டான் கிகோஷி வந்து தாக்கும்போது எந்த மாதிரியாக நடந்து கொண்ட ரியாக்ஷன், வாட் ரியாக்ஷன் எப்படி நடந்துட்டாங்க கேட்குறாங்க. the shepherds felt stones on him. அப்போ மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ் என்றால் மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. திங்கிங் தட், என்ன நினச்சிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் கிகோஷி வந்து ஒரு பைத்தியக்காரன், கிரேசி அப்படின்னா பைத்தியக்காரன் அப்படின்னு வச்சுட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க. இதுதான் இந்த 7 கொஸ்டின். இந்த 7 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் வந்து எழுதிட்டு படிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பீப்புள் அசோசியேட்டட் விண்மில் வித் ஹாலண்ட் ரேதர் தென் ஸ்பெயின். அதாவது பெரும்பாலான மக்கள் காற்றாலையை ஹாலந்து தேசத்துடன் தொடர்பு கொள்வார்கள், ஸ்பெயினோடு இல்லை. யூஸ் த என்சைக்ளோபீடியா அண்ட் எனி அதர் சோர்ஸ் யூ மைட் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் விண்மில். அதாவது என்சைக்ளோபீடியா மற்ற மூல ஆதாரங்களை பயன்படுத்தி காற்றாலையை பற்றி அதிகமானவற்றை தெரிந்து கொள். த ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் யூஸ், அதனுடைய பாரம்பரிய மற்றும் நிகழ்கால பயன்கள். தென் மேக் அ மாடல் ஆஃப் விண்மில் டு டிஸ்பிளே வித் த ரிசல்ட் ஆஃப் யுவர் ரிசர்ச். ஒரு விண்மில் செஞ்சு நீ என்ன கண்டுபிடிச்சோ அதோட சேர்த்து வெய்யன்னு சொல்கிறாங்க. விண்மில்றது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து பேஸு, இது லோவர் மஸ்ட்டு, இது அப்பர் மஸ்ட்டு, இது ரைட் நேசல், இது லெஃப்ட் நேசல், இது வந்து பிளேட்ஸு, இது நடுவில் இருக்கிறது ஹப்பு. ரைட் நேசல், லெஃப்ட் நேசல், அப்பர் மாஸ்ட், லோவர் மாஸ்ட், பேஸ். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விண்மில்லை பற்றி, விண்மில் வந்து ஹாலண்டில் வந்து விண்மில்ஸ் இன் ஹாலண்ட் சர்வ்டு மெனி பர்பஸ். ஹாலண்டில் இருக்கக்கூடிய காற்றாலைகள் பல விதத்தில் பயன்படுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாஸ் பம்பிங் வாட்டர் அவுட் ஆஃப் த லோவர் லேண்ட்ஸ். ரொம்ப பள்ளத்தில் இருக்க தண்ணியை வந்து பம்ப் பண்ணுறதுக்காக, பம்ப் பண்ணினா இப்போ தண்ணியை வந்து எடுக்கிறதுக்காக இந்த காற்றாலைகள் பயன்படுத்துச்சு. அண்ட் பேக் இன் டு த ரிவர் பியாண்ட் த டைக்ஸ். அப்போ அந்த ஆற்றுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவு ஒரு சின்ன தடை மாதிரி கட்டியிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அது அந்த தண்ணியை விட்டுறதுக்காக. தே ஆர் அசோசியேட் வித் பியூட்டிஃபுல் சைட்ஸ். அழகான இடங்களோடையும் இந்த காற்றாலைக்கு தொடர்பு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா, விண்மில்ஸ் இன் ஸ்பெயின்ஸ் ஆர் யூஸ்டு பிரைமரி டு கிரைண்ட் கிரைன்ஸ். தானியங்களை அரைக்கிறதுக்கு தான் ஸ்பெயினில் வந்து பெரும்பாலும் பயன்படுச்சு. அதே நேரத்தில் பயங்கரமான ஒரு மோசமான இடம்னா அந்த இடத்துல ஒரு விண்மில் இருக்கும். தே ஆர் அசோசியேட்டட் வித் டெரிஃபிக் சைட்ஸ். விண்மில் இருக்கிற இடம்லாம் ஒரு பயங்கரமான இடமாக ஸ்பெயின் மக்கள் கருதுவாங்க. ஆனால் விண்மில் இருந்தாவே ஹாலண்டை பொறுத்தவரை அது ஒரு அழகான இடம். ஆனால் இது வந்து டெரிஃபிக் சைட்ஸ், அதாவது பயங்கரமான இடமா இருக்கும். யூஸ்வலாக a windmill is a structure that converts the energy of wind into the rotational energy by means of fans called sails or blades. அதாவது விண்மில் என்ற அமைப்பானது காற்றினுடைய சக்தியை ஒரு சுழலும் சக்தியாக மாற்றக்கூடியது, பிளேடுகளை பயன்படுத்தி, அதாவது இறக்கைகளை பயன்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் யூஸ் என்ன அப்படி, இப்போ பாரம்பரியமாக எதுக்காக விண்மில்கள், அது காற்றாலைகள் பயன்படுது அப்படின்னு தான். செஞ்சுரிஸ் அகோ, நூற்றாண்டுகளுக்கு முன்பு விண்மில்ஸ் யூஸ்வலி வேர் யூஸ் டு மில் கிரைன், அதாவது தானியங்களை அரைக்கிறதுக்கு பயன்படுச்சு. அடுத்து வந்து பம்ப் வாட்டர், தண்ணீர் இறைக்க பயன்படுச்சு. ரெண்டுத்துக்குமே பயன்பட்டுருக்கு, ஆர் போத். தே வேர் ஆல்சோ யூஸ் டு harness wind energy to do a mechanical work such as a lifting, drawing water from a well. அதாவது அது மாத்திரம் இல்லாமல் இந்த காற்று ஆற்றலை வந்து ஒரு இயந்திர ஆற்றலாக மாற்றி பொருள்களை தூக்குவதற்கும், அடுத்து வந்து தண்ணீரை வந்து கிணற்றிலிருந்து எடுக்கவும் வந்து பயன்பட்டுருக்கு. ஆனால் இப்போ மாடர்ன் டேஸில், இப்போ நவீன காலத்தில் வந்து இந்த காற்றாலையுடைய பயன்பாடு என்ன பண்ணால், நவடேஸ் விண்மில்ஸ் ஆர் யூஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தை தயாரிப்பதற்கு தற்காலங்களில் காற்றாலையானது பயன்பட்டு கொண்டிருக்குது. வின் பம்ப்ஸ் யூஸ் டு பம்ப் வாட்டர். அது மாத்திரம் இல்லாமல் காற்றாலைகள் மூலமாக தண்ணீரை இறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, draw a design of a boat that skims trash off the surface of the river, lake, ocean. அதாவது ஆறு,
ஆறு ஏரி கடலில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்கக்கூடிய ஒரு போட்டை டிசைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு டிசைன் ட்ரா பண்ணாங்க. அதை லேபிள் த பார்ட்ஸ், அதனுடைய பாகங்களை குறிக்க சொல்லுவாங்க. கிவ் யுவர் இன்வென்ஷன் எ கேட்சி நேம், அந்த இன்வென்ஷனுக்கு ஒரு அழகான ஒரு பேர் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த படத்தோட பேர் என்னன்னா ALS, அட்வான்ஸ்ட் லேக் ஸ்வீப்பர். அதாவது நவீன குப்பைகள் ஏரியிலிருந்து குப்பைகள் அகற்றி அப்படின்னு சொல்லலாம். ALS இதை வந்து ஸ்வீப்பிங் மிஷின் தான், குப்பையை அள்ளுறது. இங்கே சென்சார் இருக்குது, இந்த சென்சார் வச்சு அது குப்பையா குப்பை இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ட்ராஷ் கேன் தான் குப்பை தொட்டி, இதுதான் இன்ஜின், இங்கே தான் உட்காந்து ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் என்னென்ன பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் வெசல் குட் டூ த ஜாப்? வாட் கைண்ட் ஆஃப் த வெசல் குட் டூ த ஜாப்? இந்த மாதிரி வேலை செய்கிற ஜாப் வெஹிக்கிளோட பேர் என்ன கேட்குறாங்க. அட்வான்ஸ்ட் லேக் ஸ்வீப்பர் ALS. அடுத்து வாட் பார்ட் வுட் இட் ஹேவ்? என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தா இன்ஜின் இருக்கும், ட்ராஷ் கேன் இருக்கும், ஸ்வீப்பிங் மிஷின் இருக்கும், அட்டாச்டு வித் த சென்சார்ஸ். இதெல்லாம் வந்து பார்ட்ஸ். ஹவு வுட் இட் மூவ்? எப்படி மூவ் பண்ணி? இட் வுட் மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் த DC மோட்டார் பவர். இது எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DC மோட்டார் பவர்லேருந்து மூவ் பண்ணும். ஹவு குட் இட் டெல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ராஷ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் அனிமல்ஸ் அண்ட் சீவீட்ஸ்? எப்படி வந்து இது விலங்குகள் அப்புறம் வந்து கடல் வாழ் தாவரங்களுக்கும் மற்ற குப்பைக்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆல்ரெடி சென்சார்ஸ் இருக்கு, ஓகேங்களா. பை யூசிங் இட் சென்சார் இட் குட் டிஃபரன்ஷியேட் த திங்ஸ். அதில் இருக்கக்கூடிய சென்சார் ஆனது வந்து இதில் என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறனுள்ள சென்சார் அங்கே வச்சிருக்கிறாங்க. ஹவு வுட் இட் ஸ்டோர் அண்ட் டம்ப் த ட்ராஷ்? எப்படி வந்து அந்த குப்பைகளை வந்து அதை ஸ்டோர் பண்ணும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஸ்டோரிங் யூனிட் இன் போட் வுட் பி யூஸ்ட் ஃபார் இட். அப்போ குப்பைகளை எடுத்தோன்னா அதை ஸ்டோர் பண்ணுறது தனியான ஒரு ஸ்டோரேஜ் வந்து அந்த கப்பல்லே இருக்குது, அந்த போட்லேயே இருக்குது. Could your machine double as a beach sweeper shifting a trash from the sand? ஆமாம், பீச் ஸ்வீப்பரா, அதாவது இந்த மிஷினை பயன்படுத்தி கடற்கரையில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்கலாம். ஷிஃப்டிங் ட்ராஷ் ஃப்ரம் சாண்ட், மணலில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் அள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் அப்படி கொடுத்துருக்காங்க. டு ட்ரீம் த இம்பாசிபிள் ட்ரீம், நடக்க முடியாத ஒன்றை குறித்து கனவு காணுதல். டான் கிகோஷி might be seen as not simply crazy in his refusal to see things as they really are. டான் கிகோஷி வந்து நம்ம நினைக்கலாம் அவர் வந்து ஒரு நிஜத்துல என்ன இருக்கோ as they really refusal to see things are, but more like a person who wants to accomplish a greater good and so refuse to compromise his ideals. அதாவது அவர் ஏன் வந்து உண்மையை ஏத்துக்கல, இல்லை தான் ஒரு பெரிய மாவீரன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம்னா, ஒரு பெரிய மாவீரன், நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து நிறைய விஷயங்களை செய்வேன் அப்படின்னு. அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் ஏற்றுக்கல. இல்லை நான் பெரிய ஆள் தான், நான் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய போர் புரிவேன், பெரிய அந்த அறக்கரைகள்லாம் அழிப்பேன், கெட்டவங்களையெல்லாம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் சச் பீப்புள் இன்க்ளூட்ஸ் நெல்சன் மண்டேலா, அது மாதிரி தான் மகாத்மா காந்தி அப்படிதான். எல்லாரும் கத்தி சண்டை தீவிரவாதத்தோடு இருந்தபோது அகிம்சையை பயன்படுத்தினோம். மார்ட்டின் லூதர் கிங்கும் அப்படிதான். டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள் அண்ட் அதர் எவிடன்ஸ் whether or not they think Kigoshi deserve to be put in the company of real world idealist or is merely delusional. அப்போ நம்ம இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவர்களோடு நம் டான் கிகோஷியை கம்பேர் பண்ணலாமா, கம்பேர் பண்ணுறதுக்கு உகந்தவரா அல்லது ஒரு மாயை தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் 1 இதெல்லாம் ஜஸ்ட் வந்து கைடில் இருக்கக்கூடியதான், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது வே டு சக்ஸஸ்ன்ற கைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கைடு மோஸ்ட்லி வாங்குவாங்க நிறையா பசங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியல அப்படின்னும் போது அது என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலன்னா நீங்கள் நல்லா பண்ண முடியாது. அதனால தான் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். இது வே டு சக்ஸஸ் அப்படின்ற கைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் தான். த ஸ்டோரி அப்பியர்ஸ் டு சட்டையரைஸ் த அட்வென்ச்சர் ஆஃப் போல்ட் நைட். இது வந்து சட்டையரைஸ்னா ஒரு கேலி கூத்து பண்ணுறது, அது வீரம் நிறைந்த ஒரு மாவீரனுடைய சாகசத்தை வந்து கேலி கூத்து செய்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. மோஸ்ட் பீப்புள் இமேஜின், ஸ்டூடெண்ட் பி சொல்கிற, மோஸ்ட் பீப்புள் இமேஜின் டான் கிகோஷி இஸ் அ ரேம்ஷக்கபிள் நைட் ட்ரையிங் வெயின்லி டு நாக் டவுன் த விண்மில். அதாவது சும்மா ஒரு பொழுது போகாமல் இருக்கக்கூடிய இல்லை தன்னை ஒரு மாவீரன் நினச்சி நடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் டான் கிகோஷி. அவர் வந்து வீணாக போய் அந்த விண்வெளிகிட்ட மோதினார் அப்படின்னு செகண்ட் மாணவன் சொல்கிறான்.
Although Don Kikoshi behavior appears to be irrational, he is actually successful in performing deeds of honor. நம்ம டான் கிகோஷியோடைய நடவடிக்கைகள் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இர்ரேஷனலாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக திறமையாக செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் பி திருப்பி இட் சீம்ஸ் ஆஸ் இஃப் டான் கிகோஷி வாஸ் ரிட்டன் டு போக் ஃபன் அட் த ஐடியலிஸ்ட் நோஷன் ஆஃப் த chivalry அண்ட் ஹானர் பர்டிகுலர் அட் த டைம். அதாவது என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது நல்லாவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட் பி சொல்கிற கருத்து என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த வீரதீர செயல்களை செய்தவர்களே வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் டான் கிகோஷி வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஸ்டூடெண்ட் சி என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, டான் கிகோஷி மெசேஜ் இஸ் தட் த வே வி ஃபில்டர் ரியாலிட்டி த்ரூ அண்ட் ஐடியாலஜி அஃபெக்ட் அவர் பர்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம இந்த உலகத்தை பார்க்குற முறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருந்துச்சுன்னா, ஒரு ஐடியாலஜி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்செப்ஷன் ஆஃப் த வே, உலகத்தை பார்க்கும் முறையே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் கிகோஷி டிசர்வ் டு பி புட் இன் த கம்பெனி ஆஃப் த ரியல் வேர்ல்ட் ஐடியலிஸ்ட். த ஸ்டோரி இஸ் அ டெலியூஷனல். அதாவது ஸ்டூடெண்ட் ஏவை பொறுத்தளவு என்ன சொல்கிறாருன்னா, கிகோஷி வந்து இந்த காலத்தில் வாழ்ந்தக்கூடிய சிறந்த நபர்களோட வச்சு பார்க்குற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு, அவர் வந்து ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்கிறான். ஏக்கு ஒரு கருத்து இருக்குது, பிக்கு ஒரு கருத்து இருக்குது, சிக்கு ஒரு கருத்து இருக்குது. சியை பொறுத்தளவு கிகோஷியை புகழ்கிறாரு, பியை பொறுத்தளவு வந்து ஒரு ஏதோ அவர் வந்து சும்மா ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்கிறது. ஏ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிகோஷி வந்து நாட் ஒர்த்துன்னே சொல்லிடுறாரு. சி வந்து இல்லை கிகோஷி வந்து ஒர்த்துன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய செயல்பாடுன்றது வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்படியாக டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இருக்குது இந்த பகுதியில். இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாடம் டான் கிகோஷி வந்து கொஞ்சம் போரான பாடம் தான். பட் இருந்தாலும் நம்ம கொஷின் ஆன்சர் வரும். அதுக்காக நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர் 7 கொஷின் ஆன்சர் இருக்குது, படிச்சுங்க. கண்டிப்பாக இந்த 7லேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். கவர்மெண்ட்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இல்லை இங்கிலீஷ் நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த கொஷின் ஆன்சர் படிங்க. தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனலில் பாருங்கள். பார்ப்பதன் மூலமாக நீங்கள் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.